பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞாச்சக்ரேஸ்வர அரிக்னி பாதநமஸ்தே ஜெய் வாராகி. பராபவ வருடம் ஆவணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க அந்த ரிஷபராசி அன்பர்கள். பிறரை எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் அவங்கள நல்ல ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய அளவு பேச்சு திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த ஆவணி மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மாதங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது இது நாள் வரை ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துச்சுனாலும் இந்த மாதம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அமைதியாக ஒரு ஆன்மீகத்தை தேடி போயிடுவீங்க. எங்கேயாவது ஒரு கோயில் கூட போயிட்டு வருவோம், மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவ வழிபாடு நோக்கி போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சிவ ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. நிம்மதியாக தெய்வத்தை வணங்குவோம். அப்போ தான் நம்ம மனசுக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ வழிபாடை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமை. இந்த ரிஷபராசிக்காரருடைய இப்போ குழந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அம்மா ரொம்ப கண்டிப்பாங்க பிள்ளைய. இதனால் வரை ஏதாவது சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தான் பிள்ளைய ரொம்ப கண்டிஷனோட வளர்க்கணும் அப்படின்பாங்க. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய தாயார்கள் மிகுந்த கண்டிப்போடு இருப்பாங்க அந்த குழந்தைகள்கிட்ட. குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன தவறு தெரியாமல் செஞ்சுருப்பாங்க. அதை பெருசாக எடுத்து ரொம்ப கவனமோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் பண்ணுவாங்க, ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. குழந்தைய ஒரு நல்ல பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவங்க அந்த கண்டிப்பையே சொல்லுவாங்க. அதனால் குழந்தைகள் தாய் தகப்பனாருடைய பேச்சை கேட்டு மிகவும் நடக்கிறது மிகவும் நல்லது. அடுத்து ஒரு இளம் வயதினராக இருந்தால், இப்போ ஒரு இளம் வயதினர் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த காதலில் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள், ஏதேனும் ஒன்று சொல்ல போய் ஒன்று தேவையில்லாத கரைச்சலாயிடும். அதனால் இந்த விஷயத்தில் இந்த நேசிப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதுவும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு தேவையில்லாத கடன் அல்லது தேவையில்லாத யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போட்டு அவங்களுக்கான பிரச்சனை ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையுது. தேக ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. நல்ல தேக ஆரோக்கியம் வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் ஒன்றும் குறைவு இருக்காது. இதனால் வரை ஏதாவது சோம்பலாக இருந்தாலும் இந்த மாதம் நல்லா சுதாரிப்பாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியத்தில் நல்ல வலிமை இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏதாவது வாகன மாற்றுதல் உண்டாகும். இதனால் வரை பழைய வாகனம் வாங்கியிருந்தா நான் அதை கொடுத்து ஒரு புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்ற வாகனம் மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். இந்த வாகனத்தை அதாவது அந்த வாகனம் ஒரு பெரிய வாகனம் வச்சுருந்தாங்கன்னா அதை கொடுத்துட்டு ஒரு சின்ன வாகனமாக வாங்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது இது வரைக்கும் இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம்லாம், கார் ஓட்டிக்கிருப்பான், காரில் நல்லா வருமானம் இல்லைப்பா, இதை கொடுத்துட்டு ஆட்டோ வாங்கி விட்டுவோம் அப்படின்னா அதை கொடுத்துட்டு ஆட்டோ வாங்கி விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக கொடுத்துட்டு அது சின்ன வாகனமாக வாங்கிடுவாங்க. அடுத்து ஏதாவது வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு உருவாகும். இதனால் வரை இடம் வாங்காது இருந்தாங்கன்னா இப்போ இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது மெயின் ரோட்டில் வாங்குவாங்க இடம். மெயின் ரோட்டில் தான் அமையும். இடம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவாங்க. இடம் வாங்கிடுவாங்க. இடம் வாங்கி அடுத்து ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அடுத்து தாயாருடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை. இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய தாயாருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண கோளாறு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்குமே ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே நேரத்தில் வயிறு சம்பந்தமான சில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். திருமணம் ஆனவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருமணமானவர்களுடைய வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும்.
ஒன்றும் பெரிய பாதகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. புதுசாக திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திருமண காலகட்டம் இது, திருமண நேரம் வந்து உருவாகும். ஏதாவது வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல ஒரு வரனா அமையக்கூடிய பாக்கியங்கள் வந்து இருக்குது. சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு தொழிலில் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை, தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் இன்னைக்கு போலவே எப்பவும் இருக்கும். நல்ல தொழிலில் எந்த வித தொந்தரவும் இருக்காது. இது நாள் வரை தொழிலில் ஏதாவது இடையூறு இருந்தால் அது அகன்றுடும். ஒன்றும் பெரிய பாதகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. தொழிலில் நல்ல பிரகாசிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அது சொந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பெயர் பலகை வந்து பெருசாக போட்டிருப்பாங்க, அது ரொம்ப அழுகு பிடிச்சிருக்கும். இந்த மாதம் மாற்றிடுவாங்க. இந்த மாதம் பெருசாக ஒரு போர்டு வச்சு பெரிய போர்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பலகை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உருவாகும். அடுத்து ஒரு அரசு சம்பந்தமான உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்தவித பாதகமும் இல்லை. நல்லபடியாக அரசு உத்தியோகம் அது வாட்டில் போய்கிட்டு இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. வேலை அரசு வேலை பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் பார்த்தாலும் சரி, இவங்க பார்க்கக்கூடிய தொழில்களோ சொந்த வேலைகளோ பிறருக்கு தெரியும்படி இப்போ தான் ஒரு பெரிய ஒரு பாப்புலராக வருவாங்க. தொழிலில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அந்த தொழில் நடக்கும். தொழிலில் நல்லது ஒரு வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் வந்து ஒரு வேகம் இருக்கும். தொழில் கொஞ்சம் வேகமாக நடக்கும். இதனால் வர பார்க்கக்கூடிய தொழில்களில் லாபத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. 4 பேருக்கு ஒரு தொழில் கொடுக்குற அளவுக்கு, வேலை கொடுக்குற அளவுக்கு இந்த தொழில் அமையும் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு. அடுத்து ஒரு மன நிம்மதியை தேடி ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மலை மீது உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், அல்லது மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனிமலை, இந்த மாதிரி இந்த மலை மீது எந்தெந்த கோயில்கள்லாம் இருக்கோ அந்த கோயில்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக திட்டமிட்டுவாங்க. இந்த நாளில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதே போல் வெளிநாடு அமைப்பு வந்து உருவாகும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த தருணங்கள் வந்து ஏற்படும். என்ன ரிஷபராசிக்காரவங்க கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு பெண்கள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அவங்க ஏதாவது பேச போய், இவங்க ஏதாவது சொல்ல போய், ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதாவது அடுத்த பெண்கள், வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. வெளியில் உள்ளவங்கள்ட்ட யாருக்கேனும் வலிய உதவி செய்ய போய் இவங்களுக்கு அவப்பெயர் ஏற்படலாம். அதனால் யாருக்கு இந்த முறை கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை, பஞ்சாயத்துகளை தவிர்த்துக்கிறது நல்லது. தைரியத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. இந்த மாதம் நல்ல தைரியமாக இதை சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். சொந்த தொழிலில் தான் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கும். இந்த தொழிலை எப்படி ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை ஏற்பட்டுரும். தொழிலில் ஜெயிச்சிருவீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் யாவுமே ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும். அவரவர் ஜாதகத்தில் தான் என்ன தசா புத்தி நடக்குது, கோச்சாரம் என்ன, அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறார், புத்திநாதன் எங்கே இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், எப்படி இருக்கார், இந்த ஜாதகருக்கு நன்மை செய்வாரா பாதகத்தை செய்வாரா, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத முழுமையாக ஆராயணும்னா ஜாதகத்தை பார்த்தா தான் ஆராய முடியும். நன்றி.